எம்டி வியூஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் நாளுக்கு நாள் சூடுபிடித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினமும் அந்த அகழ்வு பணி இடம்பெற்ற இடத்தில் தோண்டப்பட்ட போது 3 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. இந்த அகழ்வு பணியானது தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் தலைமையிலான குழுவினர், தடயவியல் போலீசார், யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்கள், நல்லூர் பிரதேச சபையின் ஊழியர்களுடன் இணைந்து இந்த அகழ்வு பணியினை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதன் தொடர்ச்சியாக இன்றைய தினமும் 3 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் அந்த மழை பெய்தால் அந்த தோண்டப்பட்டு இருக்கிற பகுதிகளில் நீர் தேங்காதபடி மழை பெய்தால் அந்த நீர் ஓடக்கூடியவாறு ஒரு கால்வாய் ஒன்றை இயந்திரத்தின் மூலம் வெட்டுவதற்கு எத்தனித்த போது அந்த கால்வாய் தோண்டப்பட்ட இடத்தில் கூட மனித எச்சங்கள் நேற்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதேபோல் இன்றைய தினமும் 3 எலும்புக்கூடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ் மாவட்டத்தில் உள்ள லோயஸ் மருது நீதிபதி அவர்கள் இந்த நீதிபதிகளின் தலைமையில் வந்து இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் வந்து இன்றைய தினம் சட்டத்தரணி சுவாஸ் அவர்கள் நேரடியாக அந்த மனித புதைகுழி இடம்பெற்ற இடத்திற்கு நேரடியாக சென்று பார்வையிட்டிருந்தார். அவர் பார்வையிட்டு அவர் பல விடயங்களை சொல்லியிருக்கின்றார். இந்த செம்மணி என்பது வந்து சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஒரு அடக்குமுறையின் ஒரு அடையாளமாகத்தான் இந்த செம்மணி காணப்படுகின்றது. இது இனப்படுகொலை நடந்தது என்பதை உறுதிப்படுத்துகின்ற ஒரு ஈழ தேசங்களில் இருக்கின்ற ஒரு புள்ளியாகத்தான் இந்த செம்மணி காணப்படுகின்றது. எனவே இந்த செம்மணிக்கு நீதி வேண்டி எங்களுடைய போராட்டங்கள் வலுப்படுத்தப்பட வேண்டும். ஈழத்தில் இருக்கின்ற தமிழர்கள் மட்டுமல்லாது புலம்பெயர் தேச தமிழர்களும் பாரிய அளவிலான போராட்டங்களை முன்னெடுத்து இந்த செம்மணிக்கு எதிரான செம்மணிக்கு வலுவூட்டும் வகையில் செம்மணிக்கான நீதி வேண்டி அந்த நீதியை வலுவூட்டும் வகமாக வந்து பாரிய போராட்டங்களை புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்களும் மேற்கொள்ள வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அது தொடர்பான காணொளிகளை நாங்கள் பார்க்கலாம். செம்மணியிலே இன்றைய தினமும் புதிதாக 3 மனித எண்பு தொகுதிகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இவற்றோடு சேர்த்து 55 மனித எண்பு தொகுதிகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் எதிர்பாராத மர்மங்கள் இங்கே புதைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். ஏற்கனவே கிருஷாந்தி குமாரசாமி அவர்களினுடைய பாலியல் படுகொலை வழக்கிலே சாட்சியாக இருந்த முன்னாள் இராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ஷ அவர்கள் சொல்லியதை போல 600க்கும் அதிகமான தமிழர்கள் இங்கே புதைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். அந்த எண்ணிக்கை மேலும் கூடலாமே தவிர குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இவற்றுக்கு நீதியை பெறுவதற்காக நாங்கள் இறுதி வரை போராடுவதிலே உறுதியாக இருக்கின்றோம். இந்த இடத்திலே நாங்கள் நமது மக்களுக்கு முன்வைக்கின்ற கோரிக்கை, நீங்கள் அனைவரும் உங்களுடைய தளங்களில் இருந்து இந்த இனப்படுகொலைக்கு நீதி கோரி குரல்களை எழுப்ப வேண்டும். தாயக தமிழர்கள் மாத்திரமல்லாது புலம்பெயர் தமிழர்களும் பாரிய ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுப்பதன் வாயிலாகத்தான் இந்த செம்மணிக்கான நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். செம்மணி என்பது வெறும் செம்மணி கிடையாது. இது தமிழினத்துக்கு எதிராக சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஒட்டுமொத்த அரச பயங்கரவாதத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும். இது ஒரு குறியீடு. இத்தகைய குறியீடுகள் தமிழர் தாயகம் எங்கும் விதைக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் செம்மணியை வைத்து எமது நீதி கோருகின்ற பயணத்தை பலப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் எமது இனத்துக்கான நீதியை என்று ஒரு நாள் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இலக்கு ஒன்றே, இனத்தினுடைய விடுதலை. செம்மணிக்காக எமது குரல்கள் தொடர்ந்தும் ஒலிக்கும்.